சுப்பிரமணியன், நம்பியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, கோபி செட்டிப்பாளையம் ஒரு அமைதியாக இருப்பவருடைய அழுத்தமாகவே இருக்கட்டும், அது நல்லது தானே. பிரிந்த அவரையே கட்சியிலிருந்து நீக்கின பொழுது வேடிக்கை பார்த்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி சொன்னார் 2024 பாஜக கூட கூட்டணி கிடையாது, 2026 கூட கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, கூட்டணி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையிலும் ஒரு எஃப்ஐஆரோ ஒரு வழக்கு பதிவோ எதுவுமே செஞ்சதில்லை. இது தவறா? எல்லாரும் தர்மயுத்தத்துக்கு ஓடுறோன்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி வச்சது யாரு? 1000 தான் எடப்பாடி பழனிசாமி பணமே கொடுத்தாலும் ஒரு வளையம் போட்டு, ஒரு கம்பி வளையம் போட்டு, ஒரு மின்சார வளையம் போட்டு, என்னதான் சரக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அம்மா பணம் வேண்டாமா, நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்க, நாங்கள் எதை சம்பாரிச்சுக்கிறோம், பணம் வேண்டாமா, நீங்கள் ஒன்றுபட வேண்டும், டிடிவி தினகரன் உள்ள வரணும், கூட்டணிக்குள்ளேயாவது வரணும், ஓ பன்னீர்செல்வம் வரணும், லால்குடியில் கூட்டணி ஜெயிக்கலாங்க ஐஜேகே நின்னா. இதுதான். இதை தாண்டி திருச்சியில் நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையின் 1977 காலகட்டத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு உடையவராகவும் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் 5/9/2025 அன்று மக்களை திரட்டி, ஊடகங்களை திரட்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் செயல்பட்டார். அப்படி செயல்பட்ட செங்கோட்டையன் அவர்களை அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். அவரை மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து மொத்தம் 7 பேரை நீக்கியிருக்காங்க. அதில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட நம்பியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன், நம்பியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, கோபி செட்டிப்பாளையம் குறிஞ்சிநாதன் மேற்கு ஒன்றிய செயலாளர், அந்தியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தேவராஜ், அத்தானி பேரூராட்சி செயலாளர் SS ரமேஷ், அத்தானி பேரூராட்சி துணை செயலாளர் வேலு என்ற மருதமுத்து, ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் மோகன்குமார், இன்னும் பலரை நீக்க தயார் நிலையில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் இப்படி சிதறுண்டு போய் இருக்கிறதே, இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அது ஒரு கட்சியினுடைய அழுத்தமாகவே இருக்கட்டும், அது நல்லது தானே. ஒரு அமைதியாக இருப்பவருடைய அழுத்தமாகவே இருக்கட்டும், அது நல்லது தானே. பிரிந்தவர்கள் அழுத்தமாகவே இருக்கட்டுமே, அது நல்லது தானே. பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்வது நல்லது தானே. அப்படி நல்லது செய்ய நினைத்த செங்கோட்டையன் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். மீதம் உள்ளவர்களை ஒரு 6 பேரை நீக்கியிருக்காங்க, அதில் 6-7 பேரை. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நான் ஜெயலலிதாவை விட மிகப்பெரிய ஆளுமை கொண்டவன், புரட்சி தமிழர் என்று மக்கள் நினைக்க வேண்டும், கட்சியினர் அச்சப்பட வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி இந்த தவறான முடிவை எடுத்திருக்கிறார். நம்ம ஃபர்ஸ்ட் அன்வர் ராஜாவை அதிமுகவில் நீக்கும் போதே ஒட்டுமொத்த ஊடகங்களும் தமிழ் சமுதாயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் என்ற பதவி கொடுத்து அழகு பார்த்தவர். அவரையே கட்சியிலிருந்து நீக்கின பொழுது வேடிக்கை பார்த்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம், வேடிக்கை பார்த்தவர் தான் இந்த செங்கோட்டையன், வேடிக்கை பார்த்தவர் தான் இந்த அன்வர் ராஜா. அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துவிட்டு இப்பொழுது தனக்கு என்றவுடன் கொதிக்கிறது என்று இருக்கிற நிலைமையில் ஊடகங்கள் தொடர்பு கொண்டு செங்கோட்டையன் அவர்களை கேட்டால், நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன், இனி எனக்கு வேலை குறைவு, ஓய்வு எடுத்துக்கொண்டு பேசாமல் வீட்டிலே இருப்பேன், என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு. அப்படி பார்த்து கொண்டெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்திக்கிற பொழுது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்குவார். அதற்கு முன்னோட்டமாக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படின்னு அந்த பொறுப்பில் இருந்து விடுவித்திருக்கிறார். ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதை தாண்டி இந்த கட்சி உருப்படியாவது இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சொன்னார் 2024 பாஜக கூட கூட்டணி கிடையாது, 2026 கூட கிடையாது, அதுக்கப்புறமும் கிடையாது அப்படின்னு பேசினவனையும் சரி. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க,
இனி எக்காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணி இல்லை, ஒரு வெங்காயமும் கிடையாதுன்னாங்க. அப்ப அப்படி ஆளுமையாக அவர் உறுதியோடு நிற்பார் என்று நினைத்தால் அவருடைய சம்பந்தி, அவருடைய மகன் சிறையில் சென்றுவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக கார் விட்டு காரு, மாடி விட்டு மாடி, பாய்ந்து பாய்ந்து மறைந்து சென்று, எப்படி ராஜேந்திர பாலாஜி பெங்களூரில் போய் மாடி விட்டு மாடி தாண்டி பங்களாவுக்கு பங்களா தாண்டி ஓடினார்ல, மோடி எங்கள் டாடி என்று சொன்னார் அல்லவா, அப்படிப்பட்ட ராஜேந்திர பாலாஜி போல ஓடி ஓடி போய் அடுத்தடுத்த காரில் ஓடி போய் அமித்ஷா கூட பேசி கூட்டணி பேசி தீர்மானித்ததற்கான காரணம் என்ன? அப்ப இவர்கள் மாட்டிக்கொண்டால் எதை வேண்டுமானாலும் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதிமுக எழுதி கொடுத்தாலும் கொடுத்துருவார். எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா அதிமுக அப்படியே பாஜகவுக்கு சம்மதம்னு ஒரு 500 ரூபா பத்திரத்துலேயும் 100 ரூபா பத்திரத்துலேயும் எழுதி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு கரையமா. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்து போகக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் தானே சொன்னார். 1 2 4 கொலை, கொடநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 4 கொலை. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையிலும் ஒரு எஃப்ஐஆரோ ஒரு வழக்கு பதிவோ எதுவுமே செஞ்சதில்லை. அப்ப திமுகவோடு மறைமுக ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு இருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்று நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிடறோம். இதில் நம்ம செய்தியை வெளியிடறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த அச்சமும் கிடையாது, எந்த மிரட்டலும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இப்படி ஒவ்வொருவராக கட்சியிலிருந்து நீங்க நீக்கிக் கொண்டிருந்தால், அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு செய்த ஒரே ஒரு தீங்கை சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி என்ன தீங்கு செய்தார் அம்மையார் சசிகலா அவர்கள்? முதலமைச்சர் என்ற பதவி கொடுத்து அழகு பார்த்தது தவறா? எல்லாரும் தர்மயுத்தத்துக்கு ஓடுறோன்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி வச்சது யாரு? 1000 தான் எடப்பாடி பழனிசாமி பணமே கொடுத்தாலும் அம்மையார் சசிகலா அவர்கள் ஆதரவாளர்கள், அவருடைய டீம், அவருடைய குழு எல்லாம் சேர்ந்து தானே இவர்களை எல்லாம் பாதுகாத்து ஒரு வளையம் போட்டு, ஒரு கம்பி வளையம் போட்டு, ஒரு மின்சார வளையம் போட்டு, என்னதான் சரக்கு காசு பணம்னு ஊற்றி கொடுத்தாலும் இங்கே 3 கோடி கிடைக்குது, 2 கிலோ தங்கம் கிடைக்குதுன்னா அங்கே 4 கிலோ தங்கம் கிடைக்குது, 5 கோடி ரூபா பணம் கிடைக்குதுன்னா ஓடி போயிடும். பணத்தாசை பிடித்த பித்து பிடித்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பேர் இருந்ததனுடைய விளைவுதான் எடப்பாடி பழனிசாமியை அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை நடந்தது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம், அம்மா பணம் வேண்டாமா, நீங்கள் ஜெயிலுக்கு போறீங்க, நாங்கள் எதை சம்பாரிச்சுக்கிறோம், பணம் வேண்டாமா, நீங்கள் சொல்கிற ஆளை நாங்கள் முதலமைச்சராக கொண்டு வர்றோமா, நாங்கள் அதுக்கு எல்லாம் ஒப்புதல் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி இருக்கும். எல்லா பயலுள்ள எல்லா திருட்டு பயலுள்ள என்ன பண்ணிட்டானுவா, எனக்கு பணம் வேணும், நான் தர்மயுத்தம் அங்கே கூப்பிட்றாங்க, என்னமோ அடப்ப பண்ணி வச்சிடலாம், அப்படியே 2 கிலோ தங்கமோ 5 கோடி ரூபா பணமும் கொடுக்கணும், ஒரு வெங்காயமும் கொடுக்க மாட்டார். அவரே இப்போ சமீபத்தில் போய் சிங்கப்பூரில் 1500 கோடி ரூபாயும் அமெரிக்காவில் 3500 கோடியும் பதுக்கிட்டாரு. அது தெரிஞ்சு போய் தான் திமுக கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்துறவனே ஐயா சாமின்னு சரண்டர் ஆகிட்டாங்க. அப்போ தர்மயுத்தம் பண்ணுற இடத்துல பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்ம போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு தான் இவர் 2-3 கோடி பணம் 1.5 கிலோ தங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மூலமா தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய டெண்டர்தாரர்களை வைத்து கொடுக்கப்பட்டது. அப்படி குறுக்கு வழியிலே குறுக்குச்சால் ஓட்டி முதலமைச்சர் பதவிக்கு வந்தாலும் கூட அந்த பதவியை கொடுத்து எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சு பாஜக என்ற மாபெரும் ஒரு கட்சியை, இந்தியா முழுக்க இருக்க கட்சியை எதிர்த்து முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போன அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அப்பொழுது கைவிட்டு சிரித்து வேடிக்கை பார்த்தது ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் உட்பட எல்லோருமே. சரி, அதெல்லாம் போனதெல்லாம் போயிட்டு போது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும், டிடிவி தினகரன் உள்ள வரணும், கூட்டணிக்குள்ளையாவது வரணும், ஓ பன்னீர்செல்வம் வரணும், அம்மையார் சசிகலா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வரணும். இதுதான், இப்படி நடந்தாதான் அதிமுக இங்கே விளங்கும். திருச்சியிலலாம் ஏதோ மணப்பாறை ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாங்க, லால்குடியில் கூட்டணி ஜெயிக்கலாங்க ஐஜேகே நின்னா. இதுதான், இதை தாண்டி திருச்சியில் வேறு ஏதாவது ஜெயிக்க முடியுமா? மண்ணச்சநல்லூர்லாம் இழுபறி தான். கதிரவன் அங்கே அறுசுவை உணவு போட்டு கரிசோறு போட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே மண்ணச்சநல்லூர் தொகுதியில், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்ட சந்திரமோகன் வெற்றி பெறலாம் வாய்ப்பு இருந்தால் போட்டிட்டா அப்படின்னா, இங்கே ஒரு ஒன்றிய செயலாளர் சொல்கிறான், என்னை தவிர யாருக்கு கொடுத்தாலும் நான் வந்து தோக்கடிச்சிருவேன். இன்னொரு மாவட்ட கமிஷனர் சொல்கிறான், என்னை தவிர யாரு கொடுத்தாலும் நான் தோக்கடிச்சிருவேன். விளங்கிறோம், ஒன்றும் விளங்காது. செங்கோட்டையன் என்ற மாபெரும் ஒரு போராளி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேசித்த ஒரு நல்ல தலைவர், கடிந்து பேசாதவர். என் கண் முன்னாடியே பார்த்தேன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்துச்சுன்னு. நானும் போய் 2 கேள்வி எல்லாம் கேட்டேன். நானும் என்னுடைய கேமராமேன் பதிவு பண்ணாங்க, நாங்கள் எல்லாம் எடுத்தோம். என் கண் முன்னே பார்த்தேன். தோட்டத்துக்கு காலையில் 7 மணிக்கு போனோம், அந்தளவுக்கு ஒன்றுமே கும்பல் கிடையாது. என்னடா அது உப்பு செப்பாக போயிட போகுது இந்த மீட்டிங் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான்
அலுவலகத்துக்கு வந்தேன். அலுவலகத்துக்கு வந்தால் வீட்டிலேருந்து புறப்படுகிறாருன்னா வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆகுது. ஆர்ப்பரிக்கிற கூட்டம். திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி வர்றாருன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பெரம்பலூர், கரூர் இந்த எல்லா மாவட்டத்திலையும் உள்ளவங்க திருச்சியில் வந்தால் எவ்வளோ கும்பல் இருக்குமோ அதே போல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அவ்வளோ கூட்டத்தை கூட்டி விட்டாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ணை உறுத்திருச்சு. ஆஹா, இந்த ஆளை விட்டோம்னா கட்சிக்கு பொதுச்செயலாளர்னு வருவார், முதலமைச்சர்னு அம்மையார் சசிகலா அவர் அறிவிச்சுவார். அம்மையார் சசிகலாவை பொதுச்செயலாளர்னு கொண்டு வந்துட்டு செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு திட்டம், சதி. அதுதான் காரணம். KP முனுசாமி போய் அம்மையார் சசிகலாவை சந்திச்சிருக்காங்க, CV சண்முகம் சந்திச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செங்கோட்டையனை முன்னாடி தள்ளி விட்டு பலிகடா வைக்கிட்டீங்க. அது செங்கோட்டையனை பலிகடா வைக்கியதாக நீங்கள் நினைத்திருக்கலாம். இந்த 7 பேரை பலிகடாவாக்கியதாக நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலிகடாவாக்கப்பட்டு விட்டது. இனி அதிமுக எழுந்து வருவது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை. எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா கட்சியினுடைய பொதுச்செயலாளராக கொண்டு உட்கார வைப்பாரா, அல்லது நீங்கள் தலைவராக இருங்கம்மா நான் பொதுச்செயலாளராக இருக்க போகிறேன், ஓ பன்னீர்செல்வம் பொருளாளராக இருக்கட்டும், அவைத்தலைவராக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றா கூடி பேசி ஏதாவது பண்ண போகிறாங்கன்னா ஒரு வெங்காயம் கிடையாது. இது சாத்தியம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1000 அடி குழி தோண்டி புதைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. எழுதி வச்சுங்க அதிமுக தொண்டர்களே, நீங்கள் விழித்தெழுந்து ரோட்டில் வந்து உட்காந்து போராட்டம் பண்ணி அல்லது நீங்கள் கூட்டம் நடத்தி செங்கோட்டையனை உள்ள சேர்த்துக்குங்க, அம்மையார் சசிகலாவை உள்ள கட்சியினுடைய பொறுப்புக்குள்ள, முக்கிய பொறுப்புக்குள்ள, தலைமை பதவிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பரிக்கிற ஒரு புரட்சியை, கிளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தாவிட்டால் இந்த அதிமுக என்ற பேர் இயக்கம் நமது காலத்திலே அழிந்து போகும். 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி வரிசையில் கூட வர முடியாது. இது சத்தியம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியமாக எதிர்க்கட்சி வரிசையில் கூட அதிமுக வராது, வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. திருச்சி மாவட்டத்தில் 2 சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிக்க முடியும். அதுலேயும் பல துரோகங்கள் நடந்து அதுவும் போச்சு. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள், கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான செங்கோட்டையனவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு கிளர்த்தெழுந்து இந்த அதிமுகவை கைப்பற்ற அம்மையார் சசிகலாவுடைய தலைமையிலே செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையிலே இறங்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் விரைவில் இன்னும் சில நாட்களில் செய்ய போகிறார்கள் என்று எனக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிளர்த்தெழுங்கள், புரட்சியை கிளப்புங்கள். நன்றி, வணக்கம்.